लगा, तीर ऐसा लगा, दर्द ऐसा जगा, चोट दिल पे वो खाई, मजा आ गया। मेरे रश के कमर, जोश ही जोश में मेरी आगोश में आके तू जो समाई, मजा आ गया। செமையா ஓட்டுறாரு டெசர்ட்ல. எக்ஸலன்ட் டிரைவிங். we all get fear but he is driving no fear. நான் உன்னை பயமே கிடையாது. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேனா? தமிழ் வேற தெரியுதா? நான் அங்கே வருவேன். ஓ இது வேறையா? சூப்பரா பேசுறீங்க தமிழ். எப்படி? how you know தமிழ்? I will work with Tamil team. தமிழ் டீம். நான் உன்னை காதலிக்கிறேன், நான் அங்க வருவேன். நான் வருவேன். முடியலடா சாமி. ஹாய், வெல்கம் டு ஜாக் க்ரூசிங் ரைடர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக போயிட்டு வந்திருந்தேன் ராஜஸ்தான் பற்றி தானே ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ நான் கிட்டத்தட்ட போயிட்டு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஒர்க்கில் இருந்த எல்லா இடத்துலையும் ரிலீஃப் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்ட்ரோ வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லடாக் வீடியோஸுக்கு தான் பண்ணியிருந்தேன். அது உண்மையாகவே எனக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ. ஏன்னா என்னென்ன நடந்தது, எப்படி அதெல்லாம் ஆர்கனைஸ் ஆச்சு, அந்த டைமில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வரக்கூடிய ரியாலிட்டி எபிசோட்ஸ்க்கு அது எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்றது வந்து இன்ட்ரோ வீடியோ ரொம்ப முக்கியமானதாக நினச்சேன் நான். ஸோ அதனால தான் இப்போ ராஜஸ்தான் ரைடு கிட்டத்தட்ட இப்போ தான் போயிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர்ஸ், 4500 கிலோமீட்டர், 18 நாள், 18 டேஸ் கிட்டத்தட்ட ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைடு எப்படி ஆர்கனைஸ் ஆச்சு இது எல்லாமே கேட்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுல முக்கியமா வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வராது. அதுல கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோஸ்ல வந்து சேனல் நேம் ஏன் மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் க்ரூசிங் ரைடர் சேனல் இப்போ வச்சிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். ஸோ மேரேஜ் பண்ணி உடனே நானும் என் ஒய்ஃபும் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவா. ஸோ போனோம், அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்தோம். பட் எடுத்துட்டு வந்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து சிஸ்டமில் பத்திரமா வச்சேனே தவிர அதை இன்னைக்கு வரைக்கும் எடுத்து கூட பார்க்கல அதை. ஸோ அதனால அது ஒரு நல்ல மெமரியாக எனக்கு வந்து அமையல. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் 2018 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்குள்ள இருந்த அந்த ரைடிங் பேஷன், ரைட் பண்ணணும்ன்ற ஆசைலாம் இருந்தது. பட் ப்ராப்பரா தெரியணும்னு நான் ஆசைப்பட்டிருந்தேன். அப்படி ப்ராப்பரா கத்துக்கிட்ட ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் பிடி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை தெரியாதவங்க நீங்க போய் பாருங்க. ஸோ விக்னேஷ் பிடி, ஸோ அவருடைய யூடியூப் சேனல்ல தான் கிட்டத்தட்ட நான் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவருடைய ரைடிங் நாலேஜ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் லே லடாக் ரைடா இருக்கட்டும், ராஜஸ்தான் ரைடா இருக்கட்டும், இது போல லாங் ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குன்னா அது காரணம் அங்கிருந்து கெயின் பண்ண ஒரு நாலேஜ் கூட. ஸோ அவருடைய வீடியோஸ் பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு ஐடியா அப்ப வீடியோஸ்ல கொடுத்துருந்தாரு. யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கமர்ஷியலா பார்க்காம நீங்க வந்து உங்களுடைய ரைடிங் ஸ்கில்ஸ் பிளஸ் ரைடிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் நல்ல மெமரியா இருக்கும். நிறைய பேருக்கு ஒருவேளை அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னும் போது தான் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நான் வேடந்தாங்கல் தான் போயிருப்பேன் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே போயிட்டு வந்து அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்ஸ் அதை போட்டேன் நான் வேடந்தாங்கல் வீடியோவே. ஸோ போட்டு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது, நல்லாவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம்லேயே தான் வச்சிருந்தேன், பிரதர் ஜாக் அப்படின்னு வச்சிருந்தேன். அது எனக்கு ஒன்று சாட்டிஃபிகேஷனா இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிற மாதிரி வேற என்ன வைக்கலான்னு பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருந்த அவெஞ்சர் பைக்ல வந்து ராயல் என்ஃபீல்டு லடாக் போகும்போது தான் மாற்றிருந்தேன். ஸோ அப்படி மாற்றினதுனால என்ன வச்சுன்னா இந்த ராயல் நேம் எடுத்து ஜாக் ராயல் ரைடர்னு வச்சிருந்தேன்.
பட் லடாக் ரைட்ல என் கூட வந்திருந்த ரிச்சி என்ன கேட்டார், அது என்ன ராயல் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ அப்போ அதுவும் ஒன்றும் செட் ஆகலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் அது அந்த அளவுக்கு செட் ஆகலை. அந்த டைமுக்கு வைக்கணும் அப்படின்றதுனால வச்சிருந்தேன். ஸோ உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது தான் வாட் கைண்ட் ஆஃப் ரைடர் ஐ எம் அப்படின்றத ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ராஜஸ்தான்ல தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படிப்பட்ட ரைடர் நான் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா ரைடர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல கைண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இப்படி ரைட் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஆசை இருக்கும். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒன்லி பைக் ரைட் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பைக் எடுக்கணும், பல கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருப்பாங்க. சிலவங்க வந்து பைக்கும் ரைட் பண்ணுவாங்க, அங்கங்க நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, போட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் எடுப்பாங்க, ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அப்புறம் சிலவங்க வந்து பைக்கை வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது நான் என்ன மாதிரியான ரைடர் அப்படின்னும் போது தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச பைக்கோட மாடல்ஸ், ஏன்னா பைக்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச ரைடிங் மாடல் வந்து பாத்தீங்கன்னா க்ரூசிங் வெஹிக்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனதே க்ரூசிங் வெஹிக்கிள் தான். லடாக் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஒரு 10th வந்து படிக்கும் போது நான் பார்த்திருந்தேன் ஃபர்ஸ்ட் க்ரூசிங் பைக் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர். ஸோ அந்த பைக் அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறேன். அது நான் காஞ்சிபுரத்துல பார்த்தேன். ஒரு ப்ளூயிஷான ஒரு கலர் வண்டி அது. ஸோ அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆனா இன்னும் வண்டி பேர் தெரியாது. பட் அந்த வண்டி பேரை பாக்குறதுக்காக நான் சைக்கிள்ல ஓடிலாம் போய் கடைசி ஒரு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தது. அன்னைக்கு அங்க போய் பார்த்துட்டு வந்தேன், அவெஞ்சர் அப்படின்னு போட்டு இருந்தது. ஸோ அது வாங்கணும்னு நினைச்சு கடைசியா அது கிட்டத்தட்ட 2017 தான் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னோட க்ரூசிங் பைக் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர் 220cc க்ரூஸ் தான். ஸோ அதான் வாங்கி ஓட்டினா அதுல இருந்தா என்னுடைய ரைடிங் எல்லா இடத்துக்குமே நிறைய இடத்துக்கு போயிருப்பேன், நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு. 2 வருஷம் அதுல தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை கொடுத்துட்டு ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் 350, அதுவும் ஒரு க்ரூசிங் வெஹிக்கிள் தான். ஸோ அந்த பைக்கும் எடுத்திருந்தேன். இப்போ அதுதான் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அதே போல ரைடிங் வரும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அஃபீஷியலா அப்படிலாம் ஓட்டுற ஆள் நான் கிடையாது. அப்படியே எடுத்தா அப்படியே ரொம்ப சீரியஸ் கைண்ட் ஆஃப் ரைடரும் நான் கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு ரைடர். நான் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப பதட்டப்படாம அப்படி இருக்கிற ஒரு ரைடர் நான் வந்து. ஸோ அதனால வந்து க்ரூசிங் அப்படின்ற நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அர்த்தம். கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா அது இருந்தது. ஸோ எனக்கும் அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ நான் எப்படி ஒரு ரைடர் தான். ஸோ அதனால இந்த க்ரூசிங்ன்ற வார்த்தையை அதுக்கு தான் பயன்படுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேனல் நேம் வந்து இதுக்கப்புறம் மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாக் க்ரூசிங் ரைடர் சேனல் தான் இனிமேல் சேனல் நேம் இருக்கும் யூடியூப்ல. அதே போல இன்ஸ்டாகிராமும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் இல்லை. பட் ரீசெண்ட் டேஸ்ல கூட வந்திருந்த நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது இன்ஸ்டாலையும் நிறைய பேர் வந்து அதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு ஸோ அதுல வந்து அதே சேம் நேம் தான் கொடுத்துருக்கிறேன், ஜாக் க்ரூசிங் ரைடர் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த நேம் பிளஸ் அந்த ஸ்கேன் கோட் கூட வரும், வேணா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அப்படி பண்ணிருக்கேன். ஸோ வேணா இதுக்கப்புறம் போற ரைட்ஸ்ல நிறைய இன்ஸ்டால வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒன்றும் அதுல நான் போகல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ராஜஸ்தான் ரைட் நான் போயிட்டு வந்து 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஃபைனலா இந்த நேம் பிரச்சனையை வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஜாக் க்ரூசிங் ரைடர் சேனல். ஸோ இதுதான் நம்ம சேனல் நேமு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன ரைட் போறேன், எங்கெங்க போறேன் அப்படின்றத கண்டிப்பா உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல இன்னொரு ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நான் யூஸ்வலா சோலோ ரைட் தான் அதிகமா பண்ணியிருக்கேன் 2 வருஷமா. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தரோடு சேர்ந்து போனேன்னா அது வந்து பாஸ்கர் சார்னு இங்கே காஞ்சிபுரத்துலேயே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரு கூட தான் நான் ஃபர்ஸ்ட் நானும் அவரும் சேர்ந்து ரைடு போயிருந்தோம். எங்க போயிருந்தோம்னு பாத்தீங்கன்னா வத்தல் மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒக்கனைக்கல் 2 இடமும் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க மேகமலை, அதுக்கப்புறம் சிறுமலை, இதுக்கெல்லாம் 2வது வாட்டி அவர் கூட போயிருந்தோம். அவர் சன் கவி கூடலாம். ஸோ போகும்போது தான் வந்து சோலோ ரைடை விட கொஞ்சம் யார் கூட போகும்போது ரொம்ப நல்லா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன் ரைட்ல வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லடாக் ரைடு வந்து குரூப் ரைடுக்குரிய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து உணர வச்சது. ஸோ லடாக் ரைடு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் கிடைச்ச நிறைய நண்பர்களை என்னால் மறக்கவே முடியாது. அதனால குரூப் ரைடு அப்படின்றது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ராஜஸ்தான் ரைடு போகும்போதும் ஸோ சோலோவா போறதை விட 2-3 பேர் இல்லை 10 பேர் 20 பேர் போறதும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்னன்னா நான் நிறைய இந்த டிராவல் பண்ணணும்னு ஆசை உள்ளவன். ஸோ நிறைய டிராவலும் இனிமேல் போயிட்டு தான் இருப்பேன் நான்.
அதனால என் கூட ஜாயின் பண்ணிக்க நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்காகவே ஒரு தனியா வாட்ஸ்அப் குரூப், டிராவல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அது நான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா அதில் டிராவல் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் நான் அப்டேட் பண்றேன். உங்களுக்கும் பிடிக்குதுன்னா என் கூட அந்த டிராவல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாமே பிளான்ல இருந்து எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான், எந்த பைசாவோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்லியா, உங்களுக்கு டிராவல் பிடிக்குன்னா அதே போல என் கூட ஜாயின் பண்ணீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு குரூப்பாக தான் அதை உருவாக்கலான் இருக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ், ப்ளஸ் நான் என்னென்ன டிராவலுக்காக வாங்குறேன், இது எல்லாமே நீங்க வந்து அதில் பார்க்கலாம். ஸோ அப்டேட் பண்ணலாம்னு உங்களோட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால அந்த டிராவல் குரூப்பை வந்து உங்களுக்கு நான் போடுறேன், ரைடிங் குரூப்பை வந்து போடுறேன். ஸோ இந்த ரைடிங் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா. ஸோ இப்போ நேராக ராஜஸ்தான் ரைடுக்கான அப்டேட்டுக்கு போயிடலாம். ஸோ ராஜஸ்தான் ரைடு நிறைய ரைடர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியான கனவு தான் எனக்கும். ஸோ ரைடிங் ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆசை வந்து லே லடாக் போகணுன்றது தான். ஸோ அது முடிச்சிட்ட உடனே அடுத்தது எல்லாரும் விரும்பக்கூடிய இடமா இருக்கிறது வந்து ராஜஸ்தான். ஸோ நான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து லே லடாக் தான். ஏன்னா அந்த விக்னேஷ் பிடி அவரோட சேனல்லே ரொம்ப ஹைலைட்டான ஒரு வீடியோ சீரீஸே பார்த்தீங்கன்னா இந்த லடாக் வீடியோஸ் தான். ஸோ அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன், கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. பட் அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு எனக்கு அப்பவே பார்க்கும் போதே தெரியும். பட் இருந்தாலும் ரைடராக அது ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அது லாஸ்ட் இயர் காயல் ரைடர் அவர் மூலமா நாங்கள் டீமா போகும்போது அது சாத்தியமாச்சு. ஸோ அது ஒண்டர்ஃபுல்லான ஒரு அனுபவமா இருந்தது. ஸோ ஆனா நான் லடாக் ரைட் போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பிடி அவருடைய சேனல்ல வந்து ராஜஸ்தான் பத்தி ஒரு சீரீஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு நாலேஜ் தான் எனக்கு. ராஜஸ்தான்னா வெறும் டெசர்ட், கேமல்ஸ் இப்படிதான் இருக்கும், ஒன்றும் பெருசா போய் ரைட் பண்ணி பாக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அவருடைய வீடியோஸ், நான் ராஜஸ்தான் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா போறோன்றத நான் 3 years பேக், 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். எப்பவுமே டிராவலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நிறைய பெரிய லிஸ்டே இருக்கும். அதே போலதான் என்கிட்டயும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் போகணும், மேக்சிமம் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகணும்னு ஆசைப்படுவேன். அதே போல அவுட் ஆஃப் தமிழ்நாடுல எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடத்துல தான். ஸோ செகண்ட் இடத்துல இருந்த இடம் வந்து ராஜஸ்தான் தான். ஃபர்ஸ்ட் இடத்துல லடாக் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். லடாக் ரைடு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஆக்ராக்கு போனோம். ஸோ ஆக்ராக்கு மத்திய பிரதேஷ்ல இருந்து ஆக்ரா போகும்போது எனக்கு காயல் என்ன சொல்லியிருந்தாரு, ஆனா போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ராஜஸ்தான் பார்டரை டச் பண்ணிட்டு தான் நீங்க ஆக்ரா போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ரூட் பத்தி அப்ப பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ ராஜஸ்தானோடைய ஏதோ ஒரு சின்ன அளவுக்காவது நம்ம தெரிஞ்சுப்போம் போல இருக்கு லடாக் ரைட்ல அப்படின்னு நினைச்சேன். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சின்ன கேப் தான், ஒரு மணி நேரம் ரைட் பண்ணி, 1 மணி நேரமும் ஒரு 40 minutes ரைட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ராஜஸ்தான் அவுட்டர்ல. ஸோ அந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்க லடாக் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா போகணும்னு முடிவுலே இருந்தேன். கிட்டத்தட்ட லடாக் போயிட்டு வந்து நான் ஒரு 6 month வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்னஸ், அங்க சாப்பாடு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விட்டு எங்கும் நகரவே இல்லை. உடம்ப பழைய ஹெல்த்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அப்படி எடுக்கும் போது தான் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து என் கூட லடாக் ட்ரிப்ல வந்திருந்த திலீப் ப்ரோ. ஸோ அவரு வந்து கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் இருக்கு, கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது கன்னியாகுமரியில வச்சிருந்தாரு. ஸோ எப்படி போகலாம், பைக்ல போகலாமா அப்படின்லாம் யோசிச்சிருந்தேன். பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஸ்ட்ராம் மழை, புயல்லாம் இருந்தது நம்ம ஊர்ல. ஸோ அதனால போறதுக்கான ஒரே வழி வந்து ட்ரெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் லாஸ்ட் வீடியோவா யூடியூப்ல போட்டிருப்பேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ லாங் ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணி நான் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி அங்கே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே லடாக்ல இருந்து ஏற்கனவே என் கூட வந்திருந்தேன் நிறைய பேர் அங்கே பார்த்துருந்தேன். முக்கியமா காயல் ஜெகதீஷ் ப்ரோ, அப்புறம் செந்தில் அண்ணன், அப்புறம் வெங்கட் அண்ணன், அதுக்கப்புறம் தினகரன் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து மீட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் காலையில அவங்கள பார்த்தோம். அதாவது ஈவினிங் தான் ரிசப்ஷன் இருந்தது, மார்னிங் வெட்டிங் ஒரு 10 மணிக்கு வச்சிருந்தாங்க. ஸோ காலையில நாங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், நானும் காலையில என்ன செந்தில் எல்லாம் போயிட்டு ஒரு கடையில சாப்பிட்டு வரும்போது அப்ப செந்தில் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனா இந்த மாதிரி ராஜஸ்தான் ரைடு போனோம், ஸோ அது சோலோவா போலாமா இல்ல குரூப் ரைடா போலாமா இல்ல ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான்
அவரும் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாண்ணே நாங்களும் ராஜஸ்தான் ரைட் போலான்னு இருக்கோம், முக்கியமா நானும் காயலண்ணை மட்டும் போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் சொன்னேன் அப்படி போற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நானும் உங்களோட கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சது. இது நடக்கும்போது December 1st 2024 ஃபர்ஸ்ட் வீக்ல. அதுக்கப்புறம் வந்தாச்சு ஆஸ் யூஷுவலா ஒர்க் அது அப்படியே இருந்தாச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா January 2nd வீக்ல செந்தில் அண்ணன் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. இது மாதிரி ரெடியா இருக்கீங்களா, போலாமா ராஜஸ்தானுக்கு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. நான் வந்து எப்பவுமே ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஒரு ரைடு கிளம்பணும்னா அதுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவை எல்லாத்துக்குமே. ஸோ அவர் சொன்ன உடனே டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. வெறும் 1 வீக் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. 1 வீக்ல கிளம்புற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணவும் முடியாது. மிஸ் பண்ணிட்டுனா மறுபடியும் எப்படி கிளம்பி போறதுன்னு தெரியாது. அதே போல ப்ரிப்பேர் பண்றதும் பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஒய்ஃப், அப்புறம் 2 பிள்ளைங்க. ஸோ இவங்க எல்லாருமே நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாகவும் நான் அதை வந்து ரெடி ஆகணும். அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஃபினான்ஷியல்னு வரும்போது 20,000 30,000 போயிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய நேரத்தில் இந்த பட்ஜெட் வீடியோஸ்லாம் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். ஏன்னா பட்ஜெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதனால பட்ஜெட் வீடியோஸ்ல 20,000 போயிட்டு வரலாம், 30,000 போயிட்டு வரலான்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து என்னுடைய ஓன் வெஹிக்கல்ல கிட்டத்தட்ட 18 நாள் நம்ம தங்கி அங்கிருந்து வரணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். நம்முடைய மனசு வந்து ஓகே ரைட் போயிட்டு வந்தது ஒரு நல்ல ரைடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எப்படி அது மாதிரிலாம் 20,000 30,000 போயிட்டு வரலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அப்படி ஆகல. ஸோ நான் லடாக் ரைடும் அப்படிதான். நான் வந்து ஒரு 60 70க்குள்ள முடியும்னு பார்த்தேன். இல்ல அது லட்சத்துல தான் போய் நின்றுச்சு. அதே போலதான் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ரைடும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு, ஏற்கனவே லடாக் ரைட் போன எக்ஸ்பீரியன்ஸ்னால ராஜஸ்தான் ரைட்லயும் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு பினான்சியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா 1 வீக்ல வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் ரெடி பண்ணி எல்லாமே இங்க இருந்து கிளம்பி போகணும். ஸோ அப்படிலாம் இருக்கும் போதுதான் அந்த 1 வீக் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா காயில எனக்கு மறுபடியும் நானே கால் பண்ணி, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி போக முடியுமான்னும் போதுதான் அப்புறம் அவரும் சொல்லியிருந்தாரு, ஆமா இப்ப அங்க வந்து ரொம்ப சில்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்ங்கிறது கிளம்பலாம், அதாவது 24th மேல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு உண்மையாவே ஒரு 2 வீக்ஸ் கேப் இருந்தது. உண்மையாவே அது எனக்கு போதுமானது எனக்கு. ஸோ அந்த 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அதுல கன்வின்ஸ் பண்ணி ரைடுக்கு ரெடி ஆகி, ஸோ ரைடுக்கு ராஜஸ்தான் ரைடுக்கு அப்படிதான் கிளம்பணும். இப்படிதான் உருவாச்சு. ஸோ ரைடுக்கு யாரெல்லாம் போறோம்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு குரூப் உருவாக்கி இருந்தாங்க. ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயல் ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காயல் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவர் ப்ரொஃபஷனல் யூடியூபர் வேறு. ஸோ அதனால அதில் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ராஜஸ்தான் வீடியோஸை போட்டு முடிச்சிருக்காரு இப்போ. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் நிறைய விஷயத்த நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செந்தில் அண்ணா வந்து லடாக்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல வந்திருந்தாரு. செந்தில் அண்ணாவும் ரஜினி அண்ணாவும் 2 பேருமே கார்ல வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு வந்து சேகர் அண்ணாவும் லடாக்ல வந்திருந்தாரு. பட் ரொம்ப அந்த அளவுக்கு பேசிலாம் பழக்கம் இல்லை. ஏன்னா லடாக் ரைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானு, ரிச்சி என்ன, திலீப் ப்ரோ. ஸோ 3 பேரும் எப்பவுமே எங்க போனாலும் ஒன்னா இருப்போம், வருவோம். ஸோ அப்படி ஒரு மிங்கிள்னஸ் இருந்தது. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் மத்தவங்க கூட இருந்துப்போம். வெங்கடண்ணா கூட, தினகரன் ப்ரோ, எல்லாரும் கூடயும் பேசுவோம். பட் ரொம்ப திக்கா போயிட்டு வர மாதிரி அங்கங்க ஒரு சின்ன சின்ன குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சேகரண்ணா கிட்ட ரொம்ப பேசி அப்ப பழக்கம் இல்லை. ஆனா நல்லாவே தெரியும் அவரை. ஏன்னா அப்ப வந்து ஒரு மீட்டியர் பைக்ல வந்திருந்தார். ஸோ இப்படிதான் 4 பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ரைடுக்கு. 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா காயல் அண்ணன் வந்து அவருடைய ஓன் பைக்ல இந்த வாட்டி வந்திருந்தாரு. கரும்புலின்னு சொல்லுவார் இல்லைங்களா, அந்த பைக் தான். ஸோ பெரிய அளவுக்கு அது பிரச்சனை பண்ணி அது கடைசியா அது என்ன பண்ணாருன்றத அவரோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அதுதான் ராஜஸ்தான் ரைட்ல லாஸ்டா வந்துச்சு. பிளஸ் ரொம்ப அவரு ரொம்ப அவருடைய பொறுமையை சோதிச்சு பிரச்சனை உண்டாக்குச்சு. ஸோ அதுல வந்திருந்தாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ணா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 430 இப்ப ரீசெண்டா வந்து அந்த பைக்ல வந்து வந்திருந்தார். நான் தான் அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த திலீப் ப்ரோவுடைய வெட்டிங்ல எனக்கு கொடுத்துருந்தார் ஓட்டுறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த பைக்ல அவர் வந்திருந்தாரு. நம்ம சேகரனை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லடாக் ரைட்ல வந்து அவரு மீட்டியர்ல வந்திருந்தாலும் இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஹிமாலயன்ல வந்திருந்தாரு. ஸோ அவர் ஹிமாலயன் ஓட்டும் போது எப்படி இருந்தாலும் எனக்கு திலீப் ப்ரோ ஞாபகமா தான் இருந்தது. ஏன்னா திலீப் ப்ரோ தான் நான் ரைட் பண்ணும் போதெல்லாம்
என்ன கிராஸ் பண்றது, இல்ல என் கூட வர்றது, இல்ல பின்னாடி இப்படி இருப்பாரு முன்னாடி போறதுன்னு. ஸோ இந்த ராஜஸ்தான் ரைட்ல என்ன சேகரன்னா அவர் ஹிமாலயன் பைக் ஓட்டும் போதுல எனக்கு திலீப் ப்ரோவை தான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ நல்லா இருந்தது ரைடு. ஸோ 4 பேர் தான் நான் வந்து என்னுடைய ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350. ஸோ அதில் நான் ரைட் பண்ணியிருந்தேன். அதே போல இந்த ரைடை பத்தி, இந்த ரைடிங்ல வந்து குரூப்பை பத்தி சொன்னோம்னா ஒண்டர்ஃபுல்லான குரூப். எப்பவுமே இது ரொம்ப இயற்கையாவே அமையுதுன்னு நான் நினைப்பேன். ரைடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இது. எப்படின்னா ரைடுன்னு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எங்களுக்கு அறிமுகம் இருக்காது. பட் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெலோஷிப் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். எங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, அவங்க என்ன வயசுன்னு தெரியாம, அவங்க பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது, ரொம்ப ரொம்ப ஒரு பியோர் ஹார்ட்டடோட, ஓப்பன் ஹார்ட்டடோட நடந்துப்போம், திறந்த மனசோட நடந்துப்போம். ஸோ அப்படிதான் இதுல இருந்த 4 பேருமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்கவுங்க சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நாங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ற மாதிரி தான். அதுல 4 பேர்ல யார் ஒருத்தர் அதிகமா சாப்பிட்டு இருந்தாலும், இப்ப நான் அதிகமா சாப்பிட்டேன்னா கூட அவர் நிறைய சாப்பிட்டுருக்காரு, அவரு நிறைய பே பண்ணிட்டோம்லாம் கிடையாது. அதுல 1000 ரூபாய் பில்லு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஈக்குவல் ஷேர் தான். அது போல ரூம்ஸும் அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நானும் செந்தில் அண்ணாவும் ரூம் ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் காயல் அண்ணாவும் சேகர் அண்ணாவும் ரூம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் செகண்ட் டே வந்து நானும் சேகர் அண்ணாவும் ரூம்ல ஷேர் பண்ணியிருந்தோம். காயல் அண்ணாவும் செந்தில் அண்ணாவும் இன்னொரு ரூம், அப்படி மாத்தி மாத்தி தான் இருந்தோம். அப்புறம் தேர்ட் டேக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து திங்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும், லக்கேஜஸ் திங்ஸ் அப்படிலாம். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணன் நீங்க தனி ரூம் எடுத்துக்கிடுங்க, நாங்க 3 பேருமா ஒரு தனி ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ரைட், ஓகே ஃபைன். ஸோ அப்ப எனக்கு நான் தனியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல இல்ல, நாங்க ஆரம்பத்துல ஒத்துக்கிட்ட மாதிரியே கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங்ல தான் நம்ம போவோம் அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நான் அப்பயும் வேணாம், ஏன்னா பினான்சியலா எல்லாருக்குமே பெரிய சேலஞ்ச் தான் அது. ஸோ வேண்டான்னு சொல்லும் போது கூட ஒத்துக்கல. இல்ல இல்ல அப்படிதான் இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒத்துக்கிட்டோமோ அதே மாதிரி கொண்டு போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு நான் தனி ரூம்ல இருந்திருக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே ஒரே ரூம்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ரூம் ஷேரிங்னு வரும்போது பண்ணியிருந்தோம். அதே போல இதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஃபா நான் இருந்தேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல் அண்ணன் வந்து அவர் வந்து ரைடிங்கான எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகக்கூடியவர். செந்தில் அண்ணன் வந்து எல்லாமே பிளான் பண்றது எல்லாமே அவர் தான் பிளான் பண்ணி, காயல் அண்ணனும் அவர் 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்றது எல்லாமே அவங்க தான். பிளேசஸ் எங்க போகணும் வரணும் எல்லாமே 2 பேருமே, அவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணதுனால நான் ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டேன். 2வது இந்த ரைடிங்ல வந்து நான் பண்ண புது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தான். ஸோ ட்ரோன் வந்து நான் இந்த லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுவது வந்து DJI மினி SEன்னு ஒரு மாடல் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா அந்த ட்ரோனை தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா அதுல வந்து மொபைல்லாம் மாற்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய DJI மேவிக் மினி 4 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயே டிஸ்பிளே எல்லாம் வச்ச மாதிரி. ஸோ அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனா நான் என்ன பண்ணேன்னா ராஜஸ்தான் ரைட் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அந்த ட்ரோனை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ஒரே ஒரு நாள் வாங்கி சும்மா அப்படியே ஃப்ளை பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு கன்வீனியன்டா இருந்தது. பட் காயல் அண்ணன் வந்து ஏற்கனவே அந்த ட்ரோன் அவர் யூஸ் பண்ணதுனால அவர் அதுல ரொம்ப ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால அவர்கிட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டேன். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது காயல் அண்ணன் தான் எடுத்திருந்தாரு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மவுண்ட் வந்து கோப்ரோ மவுண்ட் யூஸ் பண்ணேன். வழக்கம் போல சொதப்பிருச்சு இந்த வாட்டி. கோப்ரோல வந்து மோட்டோ விளாகிங் மேக்சிமம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா நிறைய ரீசன் இருக்கு. ஸோ அதை நான் வீடியோஸ்லேயே சொல்றேன் நான். அதுக்கப்புறம் இன்ஸ்டா 360 X4 ஒரு வீடியோ ஒரு கேமராவும், X2 ஒரு கேமராவும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ 7 அது ஒரு கேமராவும், கிட்டத்தட்ட இத்தனை கேமராஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாம iPhone 14 ப்ரோலையும் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா வீடியோஸுமே ஒன்னா சேர்த்துதான் உங்களுக்கு இந்த ராஜஸ்தான் வீடியோஸ்ல தரணும். டீம் ஒரு பக்கம் எனக்கு பெரிய சப்போர்ட்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீம்னு வரும்போது இப்போ வந்து இதுல எப்படின்னா காயல் அண்ணன் செந்தில் அண்ணன் அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஜெல் இருக்கும். ஸோ அவங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம சேகர் அண்ணன் வந்து அவர் எப்பவுமே தனியா தான் அவர் பாடின அவருடைய இதுவே ஸ்டைலு வித்தியாசமா இருக்கும், ரைடிங் ஸ்டைலு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு என் கூட சேர்ந்து ஜெல் ஆகிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய எனர்ஜி என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் மியூசிக் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மியூசிக்கோட எனக்கு பெரிய ஒரு இது உண்டு. ஸோ அதனால என்னன்னா இந்த ராஜஸ்தான் ரைட் கிளம்பும்போது எப்படி நான் விக்னேஷ் பிடி வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டனோ, எப்படி எனர்ஜி கிடைச்சதோ
அதே போல இன்னொரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கசல் சாங், ஒரு ராஜஸ்தானி பசங்க ஃபர்ஸ்ட் பாடின அந்த சாங் தான் எனக்கு பெரிய எனர்ஜியா இருந்தது. மேரே ரஸ்கே கமர் சொல்லக்கூடிய அந்த சாங். ஸோ அது வந்து ட்ரெயின்ல பாடியிருப்பானுங்க. அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சாரங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ரைட் ஃபுல்லாக நான் ஸ்டார்ட் பண்ணலன்னு, ஏன் ஈவன் லடாக் வீடியோஸில் கூட நான் அதை போட்டிருப்பேன் அந்த பேக்ரவுண்டில் அந்த சாங்கை. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மியூசிக் எப்பப்பெல்லாம் என்னுடைய மைண்டில் வருதோ அப்பப்பெல்லாம் ஃபுல் எனர்ஜி ஆகிடுவேன் நான். ராஜஸ்தான் ரைடில் தனியாக இருக்கிறதே நான் ஃபீல் பண்ணல. ஸோ ரொம்ப நல்லாவே எனக்கு வந்து எனர்ஜைஸ்டாக இருந்தது அந்த சாங். ஸோ அதையும் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ அப்படிதான் இந்த ராஜஸ்தான் ரைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர், ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் தான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இதில் எப்படின்னா காயல் அண்ணா வந்து கன்னியாகுமரியிலேருந்து வராரு, செகண்ட் செந்தில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, அவரு மூணாவது நம்ம சேகர் அண்ணா வந்து நெய்வேலி. ஸோ காயல் அண்ணா ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு அவங்க வந்து இங்க ஜாயின் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர். ஸோ நான் காஞ்சிபுரம்னால இங்க இருந்து நாங்க 4 பேருமே ஒன்னா ஜங்ஷன் ஆகிற இடம் வந்து வெள்ளூரா வச்சிருந்தோம். ஸோ ஏன்னா வெள்ளூர்ல இருந்து ஆந்திரா போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரூட் இருக்கு. ஸோ அதனால அப்படிதான் ஒரு டீ ஷாப்ல வந்து 4 பேருமே ஜாயின்ட் ஆனோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours கிட்ட டிராவல் அவங்களுக்கு. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 2.5 மணி நேரம் தான் டிராவல். டோட்டல் ஹவர்ஸே ஒரு 2.5 மணி நேரம் தான் காஞ்சிபுரத்துல இருந்து சித்தூருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து நான் மதியானம் ஒரு 3:30 மணிக்கு மேலதான் ரொம்ப ரிலாக்ஸா இங்கிருந்து கிளம்பியிருந்தேன். கரெக்டா போய் அங்க மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி ஆந்திராக்குள்ள போனோம். அங்க போய் சித்தூர்ல போயிட்டு ஒரு நல்ல ரூம் எடுத்திருந்தோம் டே 1ல. அது டே 2 அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தது ஹம்பி போனோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கர்நாடகா போற வழி ஃபுல்லாவே ரோட்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்ததுனால எங்களால ஹம்பி போய் சேர முடியல. ஸோ டே 2 வந்து நாங்க அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டே பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா பல்லாரி, கர்நாடகால இருக்கிற பல்லாரி தான். ஸோ அங்கதான் போய் அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டே பண்ணோம். ஸோ அன்னைக்கு நைட்டு நாங்க போகும்போது என்னவா இருந்தது பாத்தீங்கன்னா அது ஜனவரி 25 அது ஆக்சுவலா. ஸோ அடுத்த நாள் 26 வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அப்படின்றதுனால பெல்லாரியில வந்து ஒரு ஃபோர்ட் இருக்கு. ஸோ எங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அங்க ஸ்டே பண்ற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. நாங்க ரூம்ஸ் தேடும் போது பார்த்தோம் அந்த பெல்லாரி ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரிபப்ளிக் டேக்காக சூப்பரா லைட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க நைட்ல. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம டைரக்டா இங்கிருந்து ஹம்பிக்கு போறதுக்கு முன்னாடி பல்லாரி ஃபோர்ட்டை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 3rd டே வந்து பல்லாரி ஃபோர்ட்டை மார்னிங் மதியானம் வரைக்கும் நினைக்கிறேன் 1 மணி நேரம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் நாங்க பல்லாரி ஃபோர்ட்டை சுத்தி பார்த்துட்டு என்னால ஃபுல்லா போக முடியல. பட் காயல் அண்ணா மட்டும் ஃபுல்லா மேல வரைக்கும் போயிட்டு வந்தாரு. அவருடைய யூடியூப்ல அந்த சேனல்ல அவருடைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தூரம் தான் போனேன். அங்க சில சம்பவங்கள் நடந்தது, அதனால திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகி கீழே வந்துட்டேன். ஸோ 3rd டே அப்படி ஆயிடுச்சு. ஸோ 3rd டே அங்கிருந்து கிளம்பி மதியம் 1 மணி கிளம்பி ஹம்பிக்கு போனோம். ஹம்பிக்கு 6 மணிக்கு தான் போனோம். ஸோ இருட்டுருச்சு, எங்கேயும் போய் பார்க்க முடியல. ஸோ அடுத்த நாள் அங்கிருந்து உடனே மகாராஷ்டிரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுல என்னன்னா எங்கெங்க போக போறோம்னு ஒரு பெரிய பிளான் எல்லாம் கிடையாது. இங்கிருந்து அங்க போக போறோம் அவ்வளவுதான். ஸோ அதனால என்னன்னா அந்த அன்எக்ஸ்பெக்டடா போறதுனால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மினி தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹால், ஒரிஜினல் தாஜ்மஹால், அதாவது எல்லாருமே போகக்கூடிய ஆக்ரா தாஜ்மஹால் வந்து நாங்க லடாக் ரைட்ல பார்த்து பிரமிச்சு இருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க லடாக் சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த மினி தாஜ்மஹால்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் போனோம். ஸோ அது வந்து உண்மையாவே வேற லெவல்ல இருந்தது. ஸோ அதெல்லாமே நீங்க வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்த ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சர்ப்ரைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
நாங்க போன சில கேவ்ஸ் தான், முக்கியமா அஜந்தா கேவ்ஸும் எல்லோரா கேவ்ஸும். இதுவும் பாத்தீங்கன்னா பிளான்ல பெருசா கிடையாது, அந்த வேல போகும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3 days எடுத்து நாங்க ஒவ்வொரு கேவ்ஸும் ஒவ்வொரு நாள் அப்படின்னு போய் பார்த்தோம் 2 நாளுக்கு மேல. ஸோ அது ரொம்ப ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது. அது வந்து ஃபுல்லாலாம் பாக்குறது வேலை, பட் கொஞ்சம் தான் பார்த்தோம், அதுவே பயங்கர பிரமிப்பா இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா போனதுனால ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க போன ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ரைடுடைய ஃபர்ஸ்ட் இடம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒயிட் டெசர்ட் தான். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, ரான் ஆஃப் கன்ச்சுன்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். ஸ்டே வந்து எக்ஸலண்டா இருந்தது. எல்லாமே செந்திரன் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம டிவில இதெல்லாம் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஸோ அங்க போகும்போது நேர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது அந்த டெசர்ட் வந்து. ஸோ அது முக்கியமா அந்த சால்ட் லேக் வந்து ஃபுல்லாவே ட்ரையா இருந்தது. அதுல பைக் ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ அதெல்லாம் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அடுத்த நாள் அதுல கேமல் ரைட் போனோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த நாள் அங்கிருந்து முடிச்சுட்டு வே டு ஹெவன் சொல்லிட்டு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சால்ட், நடுவில் ஒரு ரோடு பிளாக்கா இருக்கும், பயங்கரமா இருக்கும், அனிமேஷன் பண்ண மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது 2 பக்கம் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும், கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும். கிட்டத்தட்ட 4 to 5 hours இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாவே. ஸோ இது எல்லாமே குஜராத்தை பத்தி சொல்றேன் நானு. ஸோ அது மாதிரி தான் ரைட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய ராக், அது முக்கியமா ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான், ஆனா நிறைய பேர் போனது இல்லை. ஸோ ராஜஸ்தான் ரயில இவ்வளவும் நாங்க அனுபவிச்சோம். மினி தாஜ்மஹால் இருந்து ஆரம்பிச்சு அடுத்து 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 சர்ப்ரைஸான நிறைய விஷயத்த பார்த்தோம். அது அடுத்தது சொல்லணும்னா இந்த குஜராத்ல நாங்க ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு, அங்கிருந்து ஒரு ராக்ல எண்ட்ல போயிட்டு எட்ஜ்ல போயிட்டு எங்க பைக்ல நிறுத்தி போட்டோஸ் எடுத்து அந்த வியூ கண்ணால பார்த்தாதான் அது சொல்ல முடியும். அதை எடுத்திருக்கிறோம், பட் வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். எக்ஸலண்டா இருந்தது அது. அதை முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான குஜராத் நைட் ரைடை நாங்க பண்ணியிருந்தோம் 4 பேருமே. நிறைய நேரத்துல வீடியோஸ்ல வந்து குஜராத்தை பத்தி ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணோம். அந்த டார்க்னஸ்ல எங்க 4 பேர் வண்டி மட்டும் தான் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள எல்லாமே ரைட் பண்ணோம், நிறைய இடத்துல ரைட் பண்ணோம். பட் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பு வச்சுக்கிட்டு நின்ன ஆளுங்களாம் இருட்டுல பார்த்தோம். ஸோ அதுவும் வீடியோஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருங்க, கண்டிப்பா போடும்போது அதை காட்டுறேன் நானு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம் எபிசோட்ஸ்ல. ஸோ குஜராத் நைட் ரைட் பண்ணது அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது, கொஞ்சம் பயமாவும் இருந்தது. பட் 4 பேரா நாங்க போனதுனால பிளஸ் காட்ஸ் கிரேஸ் இருந்ததுனால ஒரு பெரிய சேஃப். ஸோ போய் பத்திரமா அதை சேர்ந்திருந்தோம். ஸோ அடுத்த நாள் குஜராத்ல இருந்து அடுத்து நாங்க ராஜஸ்தானுக்குள்ள என்ட்ரான ஃபர்ஸ்ட் இடம் வந்து பாத்தீங்கன்னா உதயபூர். ஸோ உதயபூர் பத்தி சொல்லணும்னா வேற லெவல். ஐயோ, அது உண்மையாவே எப்படிதான் இப்படி ஒரு பிளேஸ் வந்து இந்தியால இருக்கிறது பெரிய ப்ரைடு தான் உண்மையாவே. ஸோ இந்த ராஜஸ்தான் ரைடு பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இதை பாக்குற நீங்க ஃபேமிலியா போங்க, ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கடல். கடலுக்குள்ள போனா எப்படி நமக்கு ஆச்சரியமா பல விஷயங்கள் இருக்குமோ அது போலதான் ராஜஸ்தானும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களை பிரமிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ண இடம் வந்து உதயபூர் தான். சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான லேக்கு, அங்க எக்கச்சக்கமான ஃபோர்ட்டு, முக்கியமா பேலசஸ் எக்கச்சக்கமா இருந்தது. அந்த லிவிங் லைஃப் ஸ்டைல்லாம் வேற லெவல், ஃபாரின் மாதிரி இருந்து. கிட்டத்தட்ட லே லடாக்கோடைய இடத்த ஃபுல்லாவே ஆக்கிரமிச்ச மாதிரி இருந்தது. லடாக்ல லே மார்க்கெட்லாம் எப்படி இருக்குமோ அதே போல கோவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லா ஃபாரினர்ஸா இருந்தாங்க. இடமும் அது மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியா செமையா இருந்தது. ஸோ உதயபூர் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். 2 நாள் அங்க இருந்தோம் உதயபூர்ல. ராஜஸ்தான்ல ரொம்ப நல்லா நாங்க என்ஜாய் பண்ண இடம் வந்து உதயபூர் தான். பட் எனக்கு ஒரு நாள் தான், ஏன்னா நான் அடுத்த நாள் ஃபுல்லா சிக் ஆயிட்டாங்க. வந்து அவ்வளவு சில்னஸா இருந்தது. கிட்டத்தட்ட 12 to 15 degrees உதயபூர்ல வந்து பயங்கர சில். நாங்க தங்கியிருந்த ஸ்டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேக் ஓரமாவே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாவே மார்பிள்ஸ் வேற, அதனால ஏசில ஒண்ணுமே கிடையாது, ஃபேன் எதுவுமே கிடையாது. பட் ஆனாலும் சில்னஸ் அப்படி இருந்தது. ஸோ ஒண்ணுமே அங்க இல்ல. ஸோ அதனால ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஸ்வீட் சாப்பிட்டு அதெல்லாம். ஸோ 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா உதயபூர்ல இருந்தோம். ஸோ அது முடிச்சிட்ட உடனே பாத்தீங்கன்னா 3rd day வந்து ஜோத்பூர் போயிட்டோம். ஜோத்பூர் போகும்போது கிட்டத்தட்ட 14th day நினைக்கிறேன். ஸோ ஜோத்பூர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜோத்பூர் வந்து ஃபுல்லாவே இந்த ப்ளூ சிட்டி அது இதுன்னு இருக்கும் இல்லையா, அங்க ஒரு ஃபோர்ட் போனோம், ப்ளூ சிட்டி கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் இந்த டைம் கிளாக் பார்க்கலான்னு போயிருந்தோம், அங்க எக்கச்சக்கமா கடை இருந்தது. பட் எங்களுக்கு என்னன்னா இந்த ராஜஸ்தான் ரயில்ல ரொம்ப முக்கியமான இடமா நாங்க பார்த்தது வந்து ஜெய்சல்மர் தான். ஸோ ஜோத்பூர் போயிட்ட உடனே அடுத்தது நாங்க போன இடம் வந்து அன்னைக்கே ஜெய்சல்மர், அடுத்த நாளே கிளம்பிட்டோம். ஸோ ஜெய்சல்மர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். ஃபர்ஸ்ட் நாள் ஜெய்சல்மர் வந்து அங்க போகும்போது அங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த
ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு, அவரை தமிழ் ஆள், அவர் பார்த்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ரூம்ஸ்லாம் அவர் தான் புக் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெய்சல்மர்ல போன இடம் வந்து சாண்ட் டியூன்ஸ் சொல்லக்கூடிய ஃபுல்லா பாலைவனம் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர்ல தான். ஸோ அங்க போயிருந்தோம். அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்சனை சந்திச்சிருந்தோம், தீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து நம்ம செந்தில் அண்ணன் தான். ஸோ மீட் பண்ணியிருந்தேன். அவரை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா அங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் வந்து நாங்க தங்கியிருந்த சாண்ட் டியூன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தான். பட் பிளான் பிரகாரம் என்னன்னா நாங்க ஜெய்சல்மேர்ல வந்து இந்த சாண்ட் டியூன்ஸ் ஃபுல்லா அனுபவிச்சு அது வேற லெவல் அனுபவிச்சோம். அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கதான் ஃபுல்லாவே அந்த தார் டெசர்ட். ஸோ அங்க பைக்கு, ஜீப்பு, பைக் மட்டும் உள்ள போல, பட் ஜீப்ல ரைட் பண்ணது, கேமல்ல ரைட் பண்ணது, அப்புறம் ஏடிவி பைக்ல ரைட் பண்ணது, இதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ தீனா ப்ரோ மட்டும் என்னன்னா அவர் மட்டும் தனியா அவர் வேற ஒரு அபிஷியல் ஒர்க்கா வந்திருந்ததுனால அவர் மட்டும் தனியா பாகிஸ்தான் போயிருந்தாரு. ஸோ காயிலனவன் என்ன சொல்லியிருந்தா, நீங்க வேணா அவர் கூட ஜாயின் பண்ணி போயிட்டு வாங்கன்ட்டு. பட் குரூப்ல இருந்து பிரியக்கூடாதுன்றதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்திருந்த முடிவு. அதனால எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி இவங்களோடய இருக்கலாம் அப்படின்றதுனால அப்புறம் தீனா ப்ரோ கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க போனீங்கன்னா அந்த இடங்கள்ல மட்டும் எனக்கு போட்டோஸ் அதை எனக்கு அனுப்புங்கன்னு. அதே போல எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாரு. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ அவரை சந்திச்சது, அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தானை பார்க்கும் போது, அந்த போட்டோஸ்ல பார்க்கும் போதே கண்டிப்பா நம்ம பெருசா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஜெய்சல்மர்ல இருந்து ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டோம். ஸோ ஜெய்ப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஜெய்சல்மர் டு ஜெய்ப்பூர் தான் உங்களுக்கு ரூட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்ட்ரே கேமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது வீட்டுல வளர்க்கறது, ஒரு ஆளை வச்சு மேய்க்கிற கேமல்லாம் இல்லாம, ஒட்டகம்லாம் இல்லாம ரோட்ல எக்கச்சக்கமா இருக்கும், 100 கணக்குல இருக்கும். கலர் கலரா இருக்கும், பிளாக் கலர்ல கேமல், அப்புறம் ஆஸ் யூசுவலா இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்ல, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய கலர்ஸ்ல நீங்க கேமல்ஸை பார்க்கலாம். நிறைய ஹைட், வெரைட்டி, இது மாதிரி நிறைய இருந்ததாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுவும் சர்ப்ரைஸா இருந்தது. அதையும் நீங்க வீடியோஸ்ல பார்க்கலாம். அது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் ஜெய்ப்பூர் போயிருந்தோம். ஸோ ஜெய்ப்பூர் பத்தி சொல்லணும்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெய்ப்பூர் வந்து வேற லெவல். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் தான், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைங்க ஃபுல்லாவே. அது எப்படிதான் அவ்வளவு கடைங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. பட் நல்லா இருந்தது வந்து ஜெய்ப்பூர் வந்து. ஆனா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஒரே ஒரு நாள் ஈவினிங் மட்டும் போயிட்டு ஜெய்ப்பூர்ல இருக்கிற நிறைய கடைகளை போயிட்டு வேண்டிய திங்ஸ் அது இதுன்னு வாங்கியிருந்தேன். அங்கதான் இந்த ராஜஸ்தான் டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன் நான். என் சைஸ்க்கு கிடைச்சதாங்க. ஸோ அதனால வாங்கியிருந்தேன் நான். ஸோ ஃபுல்லா கடைங்க தான் எக்கச்சக்கமா, நிறைய விமன்ஸுக்கு தேவையான அவங்களுடைய சுடிதார்ஸ், சாரீஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கும் ஆக்சுவலா எல்லா இடத்துலயுமே அப்படிதான் கம்மியாக தானே இருக்கும். ஜென்ஸுக்கும் இருந்தது. ஒரு டிஷர்ட்ஸ் தான் நிறைய கிடைச்சது. அப்புறம் நிறைய பொருள் கிடைச்சது எக்கச்சக்கமா. அது பெரிய லெவல் மார்க்கெட், அந்த யோசிக்க கூட முடியாது. ஒரு மெகா லெவலான ஷாப்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜெய்ப்பூர், பெரிய சிட்டி. ஸோ ஜெய்ப்பூர்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெய்ப்பூர்ல ஒரே ஒரு நாள் தான் இருந்தோம். ஒரு ஃபோர்ட் தான் போனோம், ஒரு பழைய ஃபோர்ட்டுக்கு போனோம். சொல்ற அளவுக்கு இல்லை, ரொம்ப கேவலமா இருந்தது. ஸோ அங்கிருந்து முடிச்சுட்டு உடனே காயில் எண்ணமும் செந்தில் எண்ணமும் அடுத்த நாள் காலையிலேயே வந்து, ஏன்னா அவங்க பைக்லயே ரிட்டர்ன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அவங்க கிளம்புறான்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவே 18 days ஆயிடுச்சு. ஸோ 17 days. ஸோ அவங்க வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் சேகரண்ணா மட்டும் இருந்ததுனால நாங்க வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஃபிளைட்ல ரிட்டர்ன் ஆகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து அங்கிருந்து மறுபடியும் நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஏன்னா ஒன் டே ஃபுல்லா சும்மா தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க போய் முடிச்ச ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எங்க பைக்கை பார்சல் பண்ணோம். ஸோ ஒருவேளை ராஜஸ்தான்ல இருந்து பைக் பார்சல் பண்ண பயந்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஜெய்ப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா சேஃப் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் பைக் பார்சல் பண்ணியிருந்தேன். எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. நான் லேல நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பைக் பார்சல் வந்து ஃபோம் போட்டு அது இதுன்னு சுத்தி பயங்கரமா பேக்கிங்கே பயங்கர சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது. பட் இங்க வரும்போது அங்கங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருந்தது. பட் ஓரளவுக்கு பைக் வந்து சேர்ந்துருச்சு நல்லாவே. ஆனா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. சாதாரணமா உள்ள ஒரு பபிள் ரேப் வச்சு மேல ஒரு சின்னதா ஒரு பிரவுன் அட்டை மாதிரி வச்சு அதுக்கு மேல ஒரு கவர் மாதிரி சுத்திட்டாங்க. எங்களுக்கு மனசே சரியில்லை, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நாங்க வெளியே போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு வேலை நடந்துருச்சு. ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல நிறைய பேர் பண்ணிருக்கோம், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஆனா என்னன்னா லடாக்ல இருந்து வந்த பைக் கூட அப்பப்ப லைட்டா ஸ்கிராச் ஆச்சு எனக்கு. பட் இதுல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்ல. எப்படி போட்டிருந்தனோ வித் சேடில் பேகு, டெயில் பாக்ஸ் எல்லாத்தோட அவ்வளவு அழகா நேர்த்தியா வந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோஸ்ல கொண்டு வரேன். ஸோ நீங்க யாராவது பைக் பார்சல் பண்றீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருந்து ரைடர்ஸ் வந்து தாராளமா பண்ணுங்க, நல்லாவே பண்றாங்க. அவங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க சேஃப் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஜெய்ப்பூர்ல. அங்க இருக்கிற
இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா பர்சன்ஸுமே. ஸோ நல்லா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலை இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்தது இல்லை. கண்டிப்பா ராஜஸ்தான் போறீங்கன்னா, ஏன்னா நீங்க நார்த் இந்தியா போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த நான்வெஜ் கிடைக்கிறது பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அப்படி ஒரு நான்வெஜ் ஹோட்டல்ல நானும் சேகரனை மட்டும் நைட்ல போயிட்டு சாப்பிட்டுருந்தோம். ஐயோ வேற லெவல்ல இருந்தது. ஸோ அது எல்லாமே வீடியோஸ்ல நான் கொண்டு வர, அதுவும் சர்ப்ரைஸா இருந்தது. லாஸ்ட் டே நைட்டு அது முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் ஃபிளைட் எனக்கு. ஸோ ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு சென்னை. ஸோ அங்க மார்னிங்ல நான் வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு மதியானமே வந்துட்டு ஒரு 3 hours தான் டிராவல் நினைக்கிறேன் வந்துட்டேன். அப்புறம் அங்கிருந்து கார் மூலியமா இங்க வீட்டுக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஃபுல்லாவே வீட்டு ஒர்க். ஏன்னா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வந்து இது எல்லாத்தையுமே பழைய லெவல்ல கொண்டு வரதுன்றது பெரிய சேலஞ்ச் டிராவல். ஏன்னா லாங் டிராவல் நம்ம அது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ சரியாயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு லைனா வந்துட்டே இருக்கும். ஸோ எபிசோட் வைஸா பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்ததுனால கண்டிப்பா ரொம்பவே உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தானுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன். நான் சொல்லாத விட்டு போன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க அந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ டேக் கேர் அண்ட் குட் பை ஃப்ரம் பிரதர் ஜாக் மோசஸ். என்னம்மா சொல்லுமா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா போன் வருது எனக்கு. சாரி. நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்அப்பாயின்ட். இட்ஸ் ஆல் ரைட். थैंक यू. அதே போல இந்த இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. அவன சொல்லிட்டு எந்திரிச்சு போ. ஆள பஞ்சாயத்து கூடத போடுற. போ வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க பாருங்க. போ போடா. ஆவுன்னா கூடிறது.